திரு ஜீவா, எஸ்ஐஆர் போராட்டமா எங்களை பத்தி தான் பேசுறாங்க. அறிவு திருவிழாவா ஒரு பெரிய முன்னெடுப்பு, ஒரு பெரிய திட்டமிடலா எங்களை பத்தி தான் பேசுறாங்க, மறைமுகமா பேசுறாங்க அப்படின்னு நேற்று வந்த அறிக்கையில திரு விஜய் குறிப்பிடுகிறார். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கி இருக்கிறதா திமுக? அறிவு திருவிழா நடைபெற்றது. அதனுடைய அடிப்படை சாராம்சங்கிறது எழுத்து பேச்சினால் வளர்ந்தது திராவிட இயக்கம்ங்கிற அடிப்படையில் தான் கருத்தரங்குகள் ஒருங்கமைக்கப்பட்டது. அப்போ வாசிப்பால் வளர்ந்த ஒரு தலைமுறை இன்னைக்கு வாசிப்பே இல்லாத ஒரு தலைமுறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேதனையுடன் வெட்கத்துடன் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதைத்தான் அந்த மேடையிலையும் பலரும் பகிர்ந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் துணை முதலமைச்சர் பேசின விஷயம். இன்னைக்கு வாசிப்பற்ற ஒரு கூட்டத்தினுடைய விளைவு தான் ஒரு சினிமா நடிகரை பார்க்க 13 மணி நேரம் நாங்கள் நிற்க தயார், பெத்த குழந்தையோட நிற்க தயார், குழந்தையே செத்தாலும் பரவாயில்ல நடிகரை பார்த்துட்டோங்கிற மகிழ்ச்சிங்கிற வார்த்தையெல்லாம் வாசிப்பு இல்லாத ஒரு தலைமுறை உருவாயிருக்கு. அடிப்படை அறிவு, படிப்பறிவு, பகுத்தறிவு, சிந்தனை இந்த தளத்திலிருந்து இளைஞர்கள் ரொம்ப விலகி போயிட்டாங்க. இந்த அளவுக்கு சினிமா மோகமாக போயிட்டாங்களாங்கிற அதை பற்றி பேச வேண்டிய நிலை வந்தது. அந்த அடிப்படையில் விஜய் பேர் வந்ததே ஒழிய திமுக வர்சஸ் விஜய்ங்கிற கான்செப்டை திமுக பண்ணலை. அதை விஜய் கட்டமைக்க முயல்றாங்க. திமுகவுக்கு ஒரே போட்டி விஜய்னு நீங்கள் அழகாக கட்டமைக்க முயன்ற மாதிரி தமிழ்நாட்டின் போட்டிங்கிறது, தமிழ்நாட்டின் அழகுங்கிறது திமுக வர்சஸ் அதிமுக தான். இந்த நிலை இதை தாண்டி மூணாவதாக தான் அது யாராவனாலும் இருக்கட்டும், சீமான், விஜயகாந்த், கமலஹாசன், எந்த நபர் வந்தாலும் அது மூணாவது நபர் தான். திமுக தாவேக்கான பொசிஷன் பண்றதுல தாவேக்காவுக்கு லாபம், தாவேக்காவுக்கு லாபம் தான். அதுதான் கடந்த காலத்துல பண்ணாங்க. இப்ப கட்சி தொடங்குறதுல அதை பண்ண தொடங்க. திமுகவுக்கும் லாபம்னு திரு சாமிநாதன் சொன்னார். திமுகவுக்கு அதிமுகவோட கூட்டணிக்கு போகாம தடுத்துட முடியும், நீங்க பெரிய ஆள் தாங்க, நீங்க பெரிய ஆள் தாங்க அப்படின்னு பொசிஷன் பண்ணிட்டே இருக்கிறதன் மூலமாக அந்த கூட்டணி இணையாம பாத்துக்க முடியும் திமுகனால. அது இயல்பாக அப்படி அமையாம போச்சுன்னா திமுகவுக்கு அது ஒரு கூடுதல் லாபம் தான் பவர் பாலிடிக்ஸை பொறுத்தவரையும். ஆனால் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு அமைவது என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது ஒரு இழப்பு. ஒரு திராவிட கட்சி வர்சஸ் இன்னொரு திராவிட கட்சி இருக்கணும். அந்த விதத்தில் அதிமுகவும் திராவிட கட்சியாக இருக்கணும்னு நினைச்சு பாடுபடுறதா உண்மையான ஒரு பெரியாரியா திராவிட இயக்க சிந்தனையாளர்களுடைய கடமையா இருக்க முடியும். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் தாவேகாவை திராவிட கட்சி, அதிமுக தான் இன்னைக்கும் திராவிட கட்சி தான். அதிமுகவா தாவேகானா என்னை பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சி அதிமுக தான். ஒருபோதும் விஜய் அந்த இடத்துக்கு வர முடியாது. அவங்க இன்னைக்கு அப்பீஸ்மெண்ட்டாக தான் பெரியாரை பயன்படுத்துகிறாங்க. அம்பேத்கர், பெரியார், அஞ்சலி அம்மாள், அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் அதில் சேர்ந்தார், காமராஜரும் சேர்ந்தார். முதல்ல அது எப்படிங்க அண்ணா காமராஜர் ஒரே கொள்கை தலைவராக இருக்க முடியும்? இப்போ காமராஜர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய தலைவர் தான். ஆனால் அண்ணாவுடைய கொள்கையும் தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்றாக முடியும்? ஸோ கூட்டணி வைப்பது, ஏற்றுக்கொள்வது வேற. உங்க கொள்கை தலைவர் என்னன்னா இருக்கிற எல்லாரையும் போட்டு எல்லாரையும் இங்க கொள்கை தலைவர் சொல்றது ஃபர்ஸ்ட் அது ஒரு கொள்கையா இல்ல பக்கா மாஸ் கட்சின்னு பயன்படுத்தி இருக்காங்க. அதுதான் சினிமா பாண்டி டயலாக்ங்கிறேன் நான். பக்கா மாஸ் பாருங்க, தெலுங்கு பட டயலாக் மாதிரி இருக்கு இதெல்லாம். பக்கா மாஸ் கட்சின்னு எப்படி நீங்க இது ஒரு அரசியல் டோனா? அது வெகுஜனத்தோட மக்களோட மக்களாக கலந்த பிறகு நாங்க கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறோங்கிறாங்க இல்லையா, அதுக்காக பயன்படுத்தின வார்த்தை மாதிரி தெரியும். எல்லாமே சினிமாட்டிக் பஞ்ச் டயலாக் தாங்க இவங்க. இது எல்லாமே போக்கிரி படத்துல, வில்லு படத்துல அவர் பேசின டயலாக்னுடைய வெளிப்பாடாக தான் இருக்க ஒழிய ஒரு அரசியல் உரையாடலுக்குள்ளேயே அந்த கட்சியில யாருமே வரல. ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் மிரட்டுறாரு, பாருங்கிறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டி விடுவாங்கிறாரு, தூண்டி விட்டோன்னா ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி திணறிடுவோங்கிறாங்க, ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சும்மாவான்னு டிட் போட்டு அழிக்கிறாங்க. இவங்களுடைய பேட்டர்னே பாருங்க, ஒரு முதிர்ச்சி இல்லை, ஒரு தன்மை இல்லை, ஒரு தார்மீக அறம் இல்லை, மிரட்டல், பழிவாங்கல், பஞ்சு டயலாக். பக்கா மசாலா படம், சினிமா படம், தெலுங்கு படம் தான். சாமி, தூளு, கில்லின்னு அந்த மசாலா பட பாணியில தான் அவர் அரசியலே பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களை எப்படி திமுகவுக்கு போட்டியா அதிமுகவுடைய இடத்தை உங்களுக்கு தர முடியும்? அதிமுக இன்னமும் சொல்றேன், பாஜக கைப்பாவை ஆயிருச்சு, 1000 விமர்சனம் இருந்தாலும் கட்சி கட்டமைப்புள்ள கட்சி. நீங்க இன்னும் நீங்க திராவிட கட்சியான்னு கேட்டா ஆமான்னு சொல்றதுக்கு அந்த கட்சியில் ஆட்கள் இருக்கிறாங்க. அது ஏதோ பாஜக கூட்டணி வச்சு பல்வேறு விமர்சனங்களோட இருக்கு. இருந்தாலும் அதற்காக விஜய்க்காக அதிமுக விட்டு தர முடியாது. திமுக வர்சஸ் அதிமுக தான் இந்த தேர்தலையும் இருக்கும். நான் எதிர்பார்க்கறது திமுக வர்சஸ் அதிமுக தான். அதுதான் போட்டி. அவர் மேலே விஜய் நீங்க புதிய தலைமுறையில் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை இந்த ஆட்ட குலைப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க அடிக்கடி இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பீகார் எலெக்ஷனை பொறுத்தவரையும் அந்த ஆட்ட குலைப்பரா இருப்பாரு. அதான் அதை நீங்க எல்லா தமிழர்களுக்கு புரிந்த மொழியில சொன்னீங்க ஸ்பாய்லர்னு. புதிய தலைமுறை பயன்படுத்திய அந்த அழகான தமிழ்ல நான் சொன்னேன் குலைப்பர், ஸ்பாய்லர் அப்படிங்கிற அந்த வேலையா தான் இருப்பாரு. அது எந்த ஸ்பாய்லரா இருப்பாருன்னா அதிமுக அளிக்கிற ஸ்பாய்லரா தான் அவர் இருக்க போறாரு. அதைத்தான் திமுக இதை நல்லா மெருகேற்றி விடுவோம், அப்பா நீ ஒரு பெரிய ஆளுப்பா, நீ ஒரு பெரிய ஆளுப்பான்னு பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்க. பவர் பாலிடிக்ஸ்காண்டி அவங்க அப்படி பண்றாங்களா அப்படிங்கிற விஷயம் தாண்டி நான் கருத்தியல் அடிப்படையில் வாசிப்பு எழுத்து தொடர்பான ஒரு கருத்தரங்கில் வாசிப்பு எழுத்தையும் நம்ம இந்த தமிழ் சமூகம் இழந்துருச்சு. அதனுடைய விளைவு தான் 9 மணி நேரம் எந்த வேலையும் பார்க்காம என்னால் நடிகனுக்காக நிற்க முடியும்.
ஏன்னா தலைவர்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் என்னால் படிக்காமல் இருக்க முடியலன்னு சொன்னேன். அண்ணா பிறந்த இந்த ஊரில் 10 மணி நேரம் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா கால் கடுக்க நிற்கிறேன். எதுக்காக நிற்கிறேன்னா ஒருத்தரை பார்க்கறதுக்காண்டி நிற்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் அறிவிலி கூட்டமாக போயிட்டாங்களே அப்படின்னு பேசும்போது விஜயை பேசுவது வந்து தவிர்க்க முடியாது. இப்போ காந்தியை பற்றி பேசும்போது கோட்ஸே பேசுவதை தடுக்க முடியாதுல்ல. உடனே கோட்ஸே காந்திக்கு இணையான நபராக நம்ம சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே.